ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு என்ன பண்ணுறா பாருங்க, இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு வராரு. அதை பார்த்து அவருடைய மனைவி சும்மா ஃப்ராங்க் பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் உண்மையாகவே நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமா, நான் உங்களுக்கு என்ன குறை வச்சேன், எதுக்காக இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கேன், யாரடி நீ என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக எதுக்காடி என் வீட்டுக்கு வந்திருக்குன்னு கேட்கும்போது அவர் இவ என் பொண்டாட்டி அவளை திட்ட வேலை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணை உள்ளே அடிச்சுட்டு போயிறாரு. இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அட ஆரம்பிச்சிடறாங்க. பால்கனியில் நின்று அழுதுகிட்டு இருக்கும்போது இவர் அங்கே போகிறாரு. எதுக்காக அழுகுறன்னு கேட்கும்போது பண்ணுறது பண்ணிட்டு எதுக்காக அழுகுறன்னு கேட்குறியான்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, நீ என்ன சொன்னியோ அதை தானே நான் செஞ்சேன்னு சொல்றாரு. நான் என்ன சொன்னேன்னு அந்த பொண்ணு கேட்கும்போது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணு ஒரு வீடியோவில் பாருங்க, இவெல்லாம் அவன் பொண்டாட்டிக்கு என்னென்னமோ பண்றான், புது காரு புது வீடெல்லாம் வாங்கி தரான், நீங்க எதுவுமே வாங்கி தரது கிடையாது, அவன் 2 பொண்டாட்டிக்கு செய்றான், உங்களுக்கு ஒரு பொண்டாட்டியை வச்சு வாழவே வக்கலன்னு சொல்லி கேவலமா பேசுறாங்க. அதனால தான் அவர் அப்படி பண்ணியிருந்திருக்காரு. இதுக்காக இப்படி பண்ணுவீங்களான்னு கேட்கும்போது என் கூட வான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அழைச்சிட்டு போறாரு. அங்க பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல கூட வேலை செய்யறவர் தாங்க லேடி வேஷம் போட்டிருக்காரு. யூடியூப்ல வரதை பார்த்து அது போல வாழணும்னு நினைச்சேன்னா வாழ்க்கை இழந்துதான் நிக்கணும். அதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டுங்க.